கேரளா ஸ்பெஷல் மாம்பழ புளிசேரி எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல 2 பழுத்த மாம்பழம் எடுத்துக்கலாம். அதுக்கு தோல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு அதை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். மாம்பழத்தை முழுசாக போட்டும் செய்யலாம். நான் இங்கே கட் பண்ணி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு வாணலியில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழங்களை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாம்பழத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் மூடி போட்டு மாம்பழம் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் இது 3ம் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. 2 கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்து அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மோராக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மூடி திறந்து பார்த்தோன்னா மாம்பழம் நல்லா வெந்திருக்கு. ஒன்று 2 மாம்பழம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நம்ம கரண்டிலேயே நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டை இந்த மாம்பழத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போது நம்ம தயிரை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்த உடனே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடணும். தயிர் சேர்த்த அப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போது இதுக்கு நம்ம தாளிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளிக்கும் போது குழம்பு இன்னுமே வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, இது 3த்தையும் நல்லா தாளித்து அந்த மாம்பழ மோர் குழம்புல நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மாம்பழம் புளிசேரி ரெடி. இனிப்பு, புளிப்பு எல்லாமே கலந்த ஒரு டேஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.